Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு நெருங்கிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் இயேசுவின் மேல் சாய்ந்து கொள்ளும் போது அவர் தமது திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உலகத்தில் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இதுவே தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து உங்களால் இயன்ற மட்டும் கர்த்தருடைய பணியை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் மேன்மையானவை, விசேஷமானவை. அவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தம் இரகசியங்களை மனம் திறந்து அறிவிக்கிறார். வேதத்தில் அநேக இரகசியங்களும் மறைபொருட்களும் உண்டு. கர்த்தர் தமது இரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அறிவித்தபடியினாலே அவர் தன்னை தேவ இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று அறிவிக்கிறார். ஆம், தேவனுடைய இரகசியங்கள் எல்லாம் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவே வெளிப்படுகின்றன. சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட போவது அந்த பட்டணத்திலே ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் கர்த்தரால் அந்த இரகசியத்தை ஆபிரகாமுக்கு மறைத்து வைக்க முடியவில்லை. சோதோம் கொமோராவை நோக்கி வந்தவர் இடையிலே ஆபிரகாமை சந்தித்து, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு இந்த இரகசியத்தை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஜெபத்திலே கர்த்தரோடு மனம் திறந்து பேசும்போது கர்த்தரும் உங்களிடத்தில் மனம் திறந்து பேசுவார். மட்டுமல்லாமல் ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் மறைக்கப்பட்ட இரகசியங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பார். பார்வோன் கண்ட சொப்பனம் மறைபொருளா இருந்தது. பசுக்களை பற்றியும் 7 கதிர்களை பற்றியும் அவர் கண்ட சொப்பனத்திற்கு யாராலும் அர்த்தம் கூற முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் அந்த மறைப்பொருட்களின் இரகசியத்தை தமது ஊழியக்காரனான யோசேப்புக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுபோலவே நேபுகாத்நேச்சார் ஒரு நாளில் ஒரு பெரிய சிலையை சொப்பனத்தில் கண்டு கலங்கின போது பாபிலோனில் உள்ள எந்த ஞானியாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் கர்த்தர் தானியேலுக்கு காலத்திலே அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த சித்தமானார். நீங்கள் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்யும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு தேவ இரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய யோவானின் வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தர் அவர் மேல் அளவில்லாமல் அன்பு கூர்ந்து தம்முடைய இரகசியங்களை எல்லாம் அறிவித்து கொடுத்தார். தனியாக பத்மோ தீவுக்கு கொண்டு சென்று பரலோகத்தை திறந்து நிகழ்காலம், வருங்காலம், வரப்போகிற நித்தியம் ஆகியவற்றின் வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த தேவன் உங்களுக்கும் மறைபொருட்களை வெளிப்படுத்தி தருவார். நீங்கள் கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்வதன் மூலம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தமக்கு அன்பானவர்களுக்கு தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வீக ரகசியங்களை கேட்கும்படி இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவானை போல நீங்கள்
நீங்கள் அவருடைய இருதயத்திற்கு நெருங்கியவர்கள். இன்றும் நீங்கள் இயேசுவின் மேல் சாய்ந்து அவரது சிந்தையை அறிந்து அவரது திட்டத்தில் நடக்க முடியும். நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக இயேசுவுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உலகத்திற்கும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். இந்த தெய்வீக பணியை நீங்கள் நிறைவேற்றும் போது கனம் உங்களை பின்தொடரும். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட திட்டத்தில் நடக்கிறவர்கள் உலகத்திற்கு தேவையாயிருப்பதால் மக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆகவே தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்கு எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் பிரபஞ்சம் எவ்வாறு இயங்க வேண்டும், மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், வரலாறு முழுவதும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணிவிட்டதாக வேதம் கூறுகிறது. சத்துரு இடைப்பட்டு மனுஷனை பாவத்திற்கு நேராக வழிநடத்தி உலகத்திற்கு தீமையை கொண்டு வந்தாலும் தேவனுடைய மெய்யான நோக்கம் எப்போதும் நன்மையானதாகவே இருந்தது. தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அவர் மனோரு கொண்டு இயேசு என்ற பெயரில் வந்து இழந்து போனதை மீட்டு கொள்ளும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய தியாகம் நம் வாழ்க்கையில் தயவை கொண்டு வருகிறதற்கு, நம்மை தீமையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு, அவரது திட்டத்தில் திரும்ப நிலைப்படுத்துவதற்கு காரணியாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு, என் பிள்ளையே, உன் இருதயத்தை திறந்து என்னை ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார். அவர் வந்து உங்களோடு போஜனம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை குறித்த தமது திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவரின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய வார்த்தைகளை பேசலாம். அவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கும் பாதையில் நடக்கலாம். இந்த உலகம் இருளினால் நிறைந்திருந்தாலும் நீங்கள் தேவனுடைய தயவை அனுபவித்து மகிழலாம். ஆகவேதான் தேவன் இன்றும் தீர்க்க தரிசனம் வாயிலாக பேசுகிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய திட்டத்தின்படி நடக்கலாம். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய இருதயத்தையும் திட்டத்தையும் எனக்கு வெளிப்படுத்த நீர் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, என் இருதயத்தை உமக்கு திறக்கிறேன். தயவாய் உள்ளே வாரும், என்னோடு போஜனம் பண்ணும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். நான் உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்கட்டும். உலக தோற்றம் முதல் நீர் எனக்கென்று ஆயத்தம் செய்திருக்கிற திட்டத்தில் நான் நடப்பதற்கு விரும்புகிறேன். என்னுடைய பயம், சந்தேகம், பாவத்தை நான் புறம்பே வைத்துவிட்டேன். உம்முடைய மன்னிப்பையும் தயையையும் பெற்றுக்கொள்கிறேன். என்னை கனத்துக்குரிய பாத்திரமாக உமக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பயனுள்ள பாத்திரமாக மாற்றும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தட்டும். உம்முடைய தீர்க்க தரிசன குரலை நான் மற்றவர்களுக்கு சுமந்து செல்ல அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.